கிறிஸ்துக்கள் அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இந்த காலை கதிர்ச்சி வாயிலாக தேவனுடைய அன்பை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் பாராட்டின அந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றியும் துதியும் சோஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்கிறேன். உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறாங்க. நீங்களும் சந்தோஷமா இருப்பேன்னு கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நமக்கு வருகிற வாக்கு தத்தத்தின் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனைகளே அல்லாமல் வேறொரு சோதனையும் உங்களுக்கு நேரிடுவது இல்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கிக் கொள்ளவும் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். இப்பேற்பட்ட ஒரு வாக்குத்தத்தமான வசனம் பார்த்தீங்களா? நம்ம அநேக நேரத்தில் நம்ம என்ன சொல்றோம், இப்படிலாம் சோதனை வருது, இதுல இருந்து நான் எப்படி தப்பித்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு யோசிக்கிறோம். ஆண்டவர் எவ்வளோ அழகா வசனம் நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறு ஒரு சோதனை உங்களுக்கு நேரிடாது. அப்படி அந்த சோதனை நேரிட்டாலும் என்ன செய்வாங்க, உங்களை தாங்கிக் கொள்வதற்கு பலன் தருவாங்க. அப்படி தாங்கிக் கொள்ளணும்னா அல்லது தப்பித்து போவதற்கு எவ்வளோ ஒரு அன்பான கடவுள், எவ்வளோ ஒரு கிருபை நிறைந்தவர் பாருங்க. அநேக வேளையில் என்ன பார்த்தோம்னா, சோதனை நம்ம அனைவருக்கும் ஏற்படுகிறது. இயேசுக்கும் அந்த சோதனை ஏற்பட்டுச்சு. அந்த சோதனை அவர் பாவம் இல்லாததானா அவர் அந்த சோதனை ரொம்ப அதிசீக்கிரமாக என்ன செஞ்சாரு, அதை மேற்கொள்வதற்கு முடிஞ்சிச்சு. ஆனால் நீங்களும் நானும் பாவிகளாக இருக்கிறோம், பாவத்தில் விழுந்து போகிறோம். சோதனையில் வரும்போது என்ன செஞ்சிடும், நம்ம விழுந்து போகிறோம். சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னால், வேதாமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேகர் அவங்களுடைய சோதனையிலிருந்து என்ன செஞ்சாங்கன்னா ஜெயம் பெற்றாங்க. நீங்கள் ஆதிகாமம் 14ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ராஜா என்ன செய்வார்னா ஆபிரகாமுக்கு வெகுமதி கொடுப்பாங்க. ஏன்னா அவர் சொல்லுவார் கொடுது. அப்ப ஆபிரகாம் சொல்வார்னா அந்த வெகுமதியை வாங்க என்ன செய்வாரு, வேண்டாம் பாரு. ஏன் சொல்லுவார்னு சொன்னா, நீ கொடுத்து நான் வாங்கினேன்னு சொன்னா நீ என்ன சொல்வ, ஆபிரகாம் நான் கொடுத்ததுனால வாழறான் அப்படின்னு நான் சொல்லுவேன், அதனால எனக்கு வேண்டாம், உங்க ஊர்ல இருந்து எனக்கு ஒரு பொருளும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரு நிராகரிக்க. ஏன்னு சொன்னா அவருடைய நம்பிக்கை என்ன, எனக்கு எல்லாம் செய்வதற்கு யார் இருக்கிறா, உண்மை உள்ள தேவன் இருக்கார், அவர் எனக்கு செய்வார். அது ஒரு பெரிய ஒரு சோதனை தான். நமக்கு யாராவது ஏதாவது கிஃப்ட் பண்ணா நம்ம வேண்டானுவோமா, இருந்தாங்க இதை நீங்க சும்மா வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னு சொன்னா என்ன செய்வோம், நம்ம ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்கோல்ல. நமக்கு கிடைக்காத ஒரு பொருள் அது கிடைச்சிச்சுன்னு சந்தோஷமா வாங்கிக்குவோம். இங்க பாருங்க, ஆபிரகாம் சொல்றாரு, அவரு யார்கிட்ட, புறஜாதிகள் கிட்ட இருந்து எனக்கு வேண்டாம், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை காக்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு சோதனை. நீங்க ஒருத்தருக்கு நன்மை செய்றீங்க, அவங்க உங்களுக்கு நீங்க எனக்கு இதை செஞ்சீங்க அப்படின்னு நன்மைக்காக யாருக்கு கொடுப்பாங்கன்னா எலிசா கிட்ட கொடுப்பாங்க. யாரு, நாகமான். அந்த வெகுமதி அவர் வாங்க மாட்டாரு, சரிங்களா, அதை அவர் வாங்கல. அது மாத்திரம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சோதனை யாரு சொல்வா, யோபின் மனைவி சொல்லுவாங்க, இன்னுமா நீங்க உத்தமத்துல இருக்கிறீங்க, உங்க ஜீவனை விடுங்க அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது அது பெரிய சோதனை. ஆமா, கடவுள் என்னை கைவிட்டாரு, நீ சொல்றதுதான் சரி அப்படின்னு சொல்லுவாருன்னு சொல்லி சாத்தான் நினைச்சான். ஆனா அவர் என்ன சொன்னாரு, பைத்தியக்காரி மாதிரி நீ பேசாத. நமக்கு வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு காலகட்டத்தில் சோதனைகள் வரும். அந்த சோதனைகளை நாம ஜெயிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ராஜாவின் போஜனத்தினால என்ன செய்யறாங்க, இஸ்ரவேலிருந்து எருசலேமிலிருந்து போன அடிமைகள்கிட்ட என்ன செய்யறாங்கன்னா ராஜாவின் உணவு கொடுக்குறாங்க. அடிமையா போனவங்களுக்கு கிடைச்ச அந்த உணவை நம்ம அந்த சோதனையில என்ன செய்யறாங்க, அவங்க ஜெயிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் நம்முடைய மனுஷர்களுக்கு எல்லாருக்கும் நேர்ந்தது தான். நமக்கு கிடைக்கிற வெகுமதிகளா இருக்கட்டும், அல்லது நமக்கு கிடைக்கிறது நம்ம போகிற தண்டனைக்குள்ள போகிற ஒரு சோதனையாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் நம்ம மேற்கொள்வதற்கு யார் இருப்பாங்க, நம்ம கூட தேவன் நம்மோட கூட இருப்பாங்க. அதில் நாம செய்ய வேண்டிய காரியம் சொன்னா, நம்ம தேவனுக்கு உண்மையா இருப்போம் அப்படின்னு சொன்னா அவர் நம்ம அதுல இருந்து தப்பித்து கொள்வதற்கும் தாங்கிக் கொள்வதற்கும் என்ன செய்வாராம், பலன் தருவார். அதனாலதான் ஆண்டவர் அவருடைய பிள்ளைங்களை, அவரை நேசிக்கிற பிள்ளைங்களுக்கு அவர் சொல்லுகிற ஒரு பெரிய காரியம், ஏன்னா காலம் கடைசியா இருக்கிறதால சாத்தான் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தேவனோடு யாரெல்லாம் ரொம்ப இருக்காங்களோ அவங்களை சோதிக்கும்படியாக அவர்களுக்கு தீய காரியங்களை அவர்களை ஆண்டவரை விட்டு பின்வாங்குவதற்கான காரியங்களை செய்வதற்கு என்ன செய்வான்னா அநேகருக்கு என்ன செய்வான், சோதனைகளை கொடுப்பான். இந்த காலகட்டங்களில் நம்ம எப்படி இருக்கணுமா, ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவர்கிட்ட நம்மை ஒப்பு கொடுப்போம்னு சொன்னா அவர் நமக்கு என்ன செய்வாராம், பலன் தந்து
நம்மை தாங்குவதற்கு பலன் தருகிறார். தப்பித்து செல்வதற்கான வழியையும் போக்கையும் கூட நமக்கு அவர் உண்டாக்குகிறார். சோதனை மாத்திரம் நமக்கு இல்லை, ஒருவேளை சாத்தான் நம்மை சோதிக்கும்படி வந்தாலும், அந்த சோதனைக்கு நம்மை ஆண்டவர் அனுமதித்தாலும், அதோடு கூட நம்மை தப்பித்து கொள்வதற்கும் அவர் என்ன செய்கிறார்னா பலன் தருகிறார் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. நாம் தப்பித்து கொள்ளும் வழியை நாம் ஆயத்தப்படுத்தி இருப்பதாக தேவன் வாக்குரைத்திருக்கிறார். எனவே நாம் சோதிக்கப்படும் பொழுது என்ன செய்யணும், முதல் வேலையாக அதிலிருந்து தப்பித்து கொள்ள முயல வேண்டும். பாவ எண்ணத்தை நம்ம விட்டு என்ன செய்யணும், அகற்ற வேண்டும். அது மாத்திரம் இல்லை, அவர் பலம் எப்பொழுது நமக்கு என்னவா இருக்குமா, உதவியா இருக்கும். ஏன்னு சொன்னா ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்குறாங்க, நான் உங்க கூட இருப்பேன், நான் உங்களை மனுஷர்களுக்கு மேலாக நான் உங்களை சோதிக்க. எல்லா மனுஷருக்கும் ஒருவேளை வியாதியா இருக்கலாம், பண கஷ்டமா இருக்கலாம், அல்லது நம்முடைய படிப்புல நிறைய ஞாபக சக்தி இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் எல்லா மனுஷருக்கும் வர்றது தானே. ஆனால் இந்த மாதிரியான காரியங்களிலும் கூட எல்லாவற்றிலும் கூட நம்ம என்ன செய்யணுமா, நம்மை தேவனத்தில் ஒப்பு கொடுத்தோம்னு சொன்னால் அவர் நம்ம என்ன செய்வாரா, தப்பித்து கொள்ளுவதற்கான வழியையும் போக்கையும் நமக்கு உண்டாக்குவார். அதற்கு என்னெல்லாம் தேவையோ அதற்கான காரியங்களை அவர் நமக்கு ஆயத்தப்படுத்துவார். ஒருவேளை சாத்தான் நம்மை குழியில தள்ளணும்னு நினைச்சா கூட ஆண்டவர் என்ன செய்வாரா, வந்து நம்மை காப்பாற்றுவார். அக்கினி சூழல போடுறதுக்காக இருந்தாலும் கூட அங்கேயும் அவர் மத்தியிலும் வந்து நம்மை காப்பாற்றுவார். ஒரு உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரியான சோதனைகள், பிரச்சனைகள், மன வேதனைகள், சோர்வுகள் அப்படி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். நீங்கள் அவரை நம்பி அவர் மேல் விசுவாசமாக இருப்பீங்கன்னு சொன்னால் அவர் வந்து உங்களுக்கு என்ன செய்வார், தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். தப்பித்து கொள்வதற்கான வழியையும் போக்கையும் அவர் நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் அதனால் கவலைப்படாதபடிக்கு இந்த நாளிலும் கூட தேவன் நீங்கள் செய்ய போகிற எல்லா காரியத்தையும் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து காரியங்களை நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னால் அவர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் நன்மையாக உங்களுக்கு மாற்றித்தர வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படி விசுவாசிப்பீங்கன்னா அவர்கிட்ட ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். நாம் அனைவரும் தப்பித்துக் கொள்வதற்கான வழியை நமக்காக ஆயத்தப்படுத்துகிற வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அந்த தைரியத்தோடு ஆண்டவரே நாங்கள் புதிய நாளை உடைய பாதத்தில் வைக்கிறோம் சாமி. இந்த புதிய நாளை நாங்கள் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்கள் தொடங்கும் பொழுது ஆண்டவரே, சாத்தான் எங்களுக்கு எந்த சோதனை கொடுத்தாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், அதில் நாங்கள் ஜெயம் பெற முடியும் என்ற அந்த விசுவாசத்தோடு இந்த நாளை துவக்கிறோம் ராஜா. நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க. போக்கிலும் வரத்திலும் கைட்டு செய்கிற வேலைகளிலும் நாங்கள் செல்லுகிற அலுவலகங்களாக இருந்தாலும் எந்த இடத்துமா இருந்தாலும் சாமி உமக்கு பிரதியாக இருக்கும். நாங்கள் உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாகவும் எங்களுக்கு கொடுத்த காரியங்களை நாங்கள் நேர்மையாக இருக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தரலுங்க. இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய தேவைகளை சந்தித்தரலுங்க. ஜெபத்தோடும் விண்ணப்பத்தோடும் பாதத்தில் வேண்டி நிற்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர், ஒவ்வொரு இருதயத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர் சாமி. இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் தகப்பனே. வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே மனம் சோர்ந்து போய்விடாதபடிக்கு கர்த்தாவே உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது உண்மை நம்பி ஜீவிக்க பிள்ளைகளை நீங்கள் பலப்படுத்துங்க, பக்குவப்படுத்துங்க சாமி. அவளோடு கூட கிருபையிருந்து வழி நடத்துகிறோம் ராஜா. உடைய ராஜ்யம் அதி சீக்கிரமாக இருக்கிறது நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே. எங்களை சுற்றிலும் நடக்கிற ஒவ்வொரு காரியமுடைய வருகையை குறித்து எங்களுக்கு எச்சரிப்பாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிகிறோம் சாமி. எச்சரிக்கிற செய்தியை நாங்கள் கேட்கும் பொழுது கர்த்தாவை மனம் திரும்பி உமக்கென்று ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.